அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாக்யராஜ் கிட்ட வந்து ரொம்பவே கோவப்பட்டு ராகவன் பேசிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் உன்னால பாத்துக்க முடியும் சொல்லு பாக்யராஜ், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, சொல்றத கேளு. மாப்பிள்ள ஒன்னும் அந்த அளவுக்கு கோபக்காரர் கிடையாது, அந்த அளவுக்கு மோசமானவரும் கிடையாது. ஏன் நான் உன் அம்மா வடிச்சதே கிடையாதா? நீ வந்து மலர்கிட்ட கடுக்கடுன்னு பேசினதே கிடையாதா? புருஷன் பொண்டாட்டினா சண்டை வர்றதும் சமாதானம் ஆகுறதும் இது எல்லாமே பழகி போன விஷயம் தானே. அதுவும் இல்லாம மாப்பிள்ள வந்து மன்னிப்பும் கேக்குறாரு. அப்புறமும் என்னடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது, அவர் ரொம்பவே கெட்டவருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதும் பாக்கியராஜ், போதும். இதுக்கு மேல என்ன கோவப்படுத்தி பேச வைக்காத. ஒருவேளை நீ மட்டும் அவளை அனுப்பலன்னா நானும் அம்மாவும் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு ராகவன் பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ரேவதி கேட்டுட்டு தான் இருக்காங்க. உடனே பக்ரேஜ் வந்து, அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா, நம்ம தங்கச்சி இங்கே இருக்கட்டும், என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நான் அவளை பார்த்துப்பேன். உன்னுடைய சம்பளத்தை வச்சு எல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு எல்லாம் சொல்லி மாறி மாறி பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. இப்ப அடுத்ததா வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தது ரேவதின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாக்யராஜ் வந்து, இல்ல ரேவதி எல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு தங்கராஜுக்கு பயங்கர கோபம் வந்தாலும் வெளியில அதை காட்டிக்காம அடக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராகவன் வந்து, மாப்பிள்ள ரேவதி உங்க கூட வருவா, நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் தங்கராஜுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. உடனே ரேவதி கிட்ட வந்து பாக்யராஜ், இல்ல ரேவதி நீ போக கூடாதுன்னு சொன்னாலும், இல்லன்னு நான் அவரு கூட போறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே பாக்யராஜ், சுரேஷ், மதி, மலரன் எல்லாருமே போறாங்க. ரேவதி, எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த? அவரை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சு திரும்ப நீ அவர் கூட போகணும்னு முடிவெடுத்திருக்க. இது ரொம்ப தப்புன்னு சொன்னாலும், இல்லன்னு எத்தனை நாளைக்கு இங்க இருக்க முடியும்? அது இல்லாம தரணியோட ஸ்கூல் பேக்ல இருந்து ஸ்கூல் ட்ரெஸ், யூனிஃபார்ம் எல்லாமே அங்கதான் இருக்கு. அது இல்லாம அவர் இங்க வந்து தேவையில்லாம டிராமா கிரியேட் பண்ணுவாரு. எதுக்குன்னு வேண்டான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மதி, அதுக்காக எல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் உடனே ரேவதி மதி கிட்ட, சுரேஷ் உன்னை அடிச்சப்ப நீயும் தான் உன் அப்பா கூப்பிட்டதும் போயிட்ட, திரும்ப இங்கே வந்துட்டு தானே, அங்கேயும் உன்னால இருக்க முடியாது, இங்கே இருக்க முடியாது, அதுதானே, விடு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. உடனே பாக்யராஜ் வந்து, ஏன் ரேவதி இப்படி ஒரு முடிவு எடுத்த? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி எவ்வளவு வற்புறுத்தினாலும், இல்லைன்னு இருக்கட்டும் பரவாயில்ல, இங்க பாருன, என்ன நினைச்சு நீ வருத்தப்பட்டத? எனக்கு நீ இருக்க, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் உனக்கு குரல் கொடுப்பேனே, நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரேவதி பாக்யராஜை சமாதானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சமாதானப்படுத்திடுறாங்க. இப்ப நம்ம ரேவதியும் வெளியே வராங்க. தங்கராஜ் வந்து, சரி மாமா, நான் ரேவதியை கூட்டிட்டு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் கிட்ட வந்து ராகவன், இங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. இன்னொரு முறை என் பொண்ணு அடி வாங்கிட்டு எல்லாம் வந்து நிக்க கூடாது. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுதா மாப்பிள்ளன்னு சொல்லி கேட்டதும் எந்த ஒரு பதிலுமே தங்கராஜ் பேசாம, ஏதோ ஒரு கோபத்துல அடிச்சுட்டேன் மாமா, அதுக்காக அதே மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன். ரேவதியை நானு என் உள்ளங்கையில வச்சு நான் பார்த்துப்பேன், நீங்க கவலைப்படாம இருங்க மாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா தங்கராஜ் சொல்றாங்க. உடனே பாக்யராஜ் வந்து ரேவதியோட கையை பிடிச்சு, ரேவதி உனக்கு உன் அண்ணன் இருக்கேன், உனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நீ உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டெல்லாம் ரொம்பவே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தங்கராஜ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனது உடனே நம்ம ரேவதிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும், என்னடா ஒரு வழியா கையில காலில் விழுந்து, கண்டிப்பா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துட்டியே, என்ன வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்கலையே அப்படித்தானேன்றாங்க. அம்மா என்னம்மா சொல்ற, இது அவ வீடுமா, அவளை எதுக்காக கெஞ்சி கூப்பிடணும்? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் அவளை கூப்பிட்ட, அவ வந்துட்டான், எங்களுக்குள்ள சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தது, அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு ரேவதி, நான் ஒன்னும் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறவன் கிடையாது, பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறவனும் கிடையாது. நான் வந்து என் அம்மா கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தா அதை ஒட்டு கேட்டு உடனே உன்னுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அதனால மதி என்ன வந்து திட்டி அதனால கோபத்துல தானே உன்னை அடிச்சேன். இங்க பாரு, கல்யாணம் ஆயிட்டு வந்துட்டான், புருஷன் தான் எல்லாமே, புருஷன் குடும்பம் தான் உனக்கு எல்லாம், அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு எடுத்தாலும் குடும்பத்துக்கு ஃபோன் பண்றதோ அண்ணனுக்கு ஃபோன் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கோபமா பேசிட்டு அனுப்பிடுறாங்க. உடனே ரேவதியும் உள்ள போயிடுறாங்க. ரேவதி உள்ள போனதுமே தங்கராஜ் யோசிச்சுட்டு இருக்காங்க. பாக்யராஜ் வந்து எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்களோ அது எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே பாக்யராஜுக்கு ஃபோன் பண்ணி தங்கராஜ் வந்து, இங்க பார், என் பொண்டாட்டிய நான் கூட்டிட்டு வந்துட்டேன், அவளை எப்படி பாத்துக்கணும் பாத்துக்க கூடாது இது எல்லாமே எனக்கு தெரியும். இனி என் வீட்டு பக்கம் என் தங்கச்சியை பார்க்க வர
என் தங்கச்சி பசங்களை பார்க்க வரேன்னு மட்டும் நீ வந்துட்ட, உன் காலை வெட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, பத்தியா மலரு எப்படி பேசுறான்னு பத்தியா, இவனை நம்பிதான் நம்ம ரேவதி அனுப்பி வச்சிருக்கோம், இதெல்லாம் தேவையா, இந்த சுரேஷுக்கு கூட இது புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா சுரேஷ் அங்க வராங்க. அண்ணன் என்னாச்சுன்னா எதுக்காக இவ்வளவு கோவத்துல இருக்கன்றாங்க. சொன்னா மட்டும் என்ன பண்ணிட்டு போற, வேண்டாம் விடு சுரேஷ்ன்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. என்ன நீ என்னாச்சு, அண்ணன் தான் ஏதோ கோவத்துல இருக்காருன்னா நீங்களும் இப்படி கோவத்துல இருக்கீங்களே, என்ன விஷயம் நீன்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்லிட்டா நீ என்ன கேட்டுற போறியடா போடான்னு சொல்லி அனுப்புறாங்க. என்ன விஷயம்னே தெரியாம எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு குழப்பத்திலேயே சுரேஷ் வந்து ரூம்ல இருக்காங்க. சுரேஷ் மூட் அவுட்டா இருக்கிறத பார்த்ததும் உடனே மதி போயிட்டு சுரேஷ் கிட்ட, சுரேஷ் பக்கத்துல உட்காந்து, என்னாச்சு, எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு மூட் அவுட்டா இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. இல்ல சொல்லணும்னா சொல்லுங்க, சொல்ல வேண்டாம்னா உங்களை கம்பல் பண்ணலன்னு சொல்றதும் இல்ல, ரேவதி அக்கா வீட்டுக்கு போனதை நினைச்சு பாக்கியராஜ் அண்ணன் ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு. சரி அவரை சமாதானப்படுத்த போலன்னு சொல்லி ரூமுக்கு போனா அண்ணன் பயங்கர கோபத்துல இருந்தாரு. இங்க என்னாச்சு அண்ணின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். உடனே மலரணி சொன்னா மட்டும் உனக்கு என்ன தெரிஞ்சிட போதா, இல்ல அதை எதிர்த்து கேள்வி கேட்ட போறியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுரேஷ், அப்புறம் எதுக்காக கேக்குறேன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம அண்ணி திட்டி அனுப்பிட்டாங்க. அண்ணன் என்னென்னு சொல்லி கேட்டாலும் அண்ணனும் வாய் தோர்த்து பேசலன்னு சொல்லி வருத்தப்பட்டு சுரேஷ் சொல்றாங்க. உடனே மதி, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அதனால வேணும்னா அவங்க அப்படி பேசிருக்கலாம். அண்ணனுக்கு அன்னைக்கு 1000 பிரச்சனை இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருமே அப்படி பேச மாட்டாங்க. அவங்க பேசினது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே மதி வந்து, முதல்ல நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்றத நிறுத்துங்க. நீங்க எதுவா இருந்தாலும் தெளிவா ரெண்டு பக்கம் என்ன ஏதுன்னு யோசிச்சு எதுவும் பேசணும். இப்போ தங்கராஜ் மாமா வந்துட்டாங்க, ரேவதி அக்காவை அனுப்பி வச்சுட்டோன்னு சொல்லிட்டு நீங்க நிம்மதியா இருக்கீங்களே, அங்க எந்த அளவுக்கு வலி வேதனையை அனுபவிச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய அண்ணா வேண்டவே வேண்டாம், அனுப்பவே கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னன்றதை யோசிச்சு பாத்தீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, புருஷன் பொண்டாட்டினா சண்டை வர்றதோ சண்டை சமாதானம் ஆகிறதும் சகஜமான விஷயம் தானே. இங்க பாரு, நீ நானும் இப்ப வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிய வாழவே இல்லை, இருந்தாலுமே உன்னால அந்த வீட்டுல இருக்க முடியாம இங்க வந்து இருக்கல, அந்த மாதிரிதான் சொல்லிட்டு கங்கராஜ் பண்ணதை நியாயப்படுத்த விரும்புறாங்க சுரேஷ். ஆனா அது தப்புன்றத மதி சுரேஷ்க்கு உணர வைப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.